கைஸ், ஒரு மூவி ரிவ்யூனா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு படம் பார்த்துட்டு அந்த படத்துல எது நல்லா இருக்கு, எது நல்லா இல்ல அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட கிரியேட் பண்ணி அப்புறம் அதை ஒரு வீடியோவா எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? பட் ஒரு சில படங்கள், அதுவும் இந்த மாதிரி ஒரு சில படங்கள்னால மட்டும்தான் தியேட்டர்ல இருந்து எப்படா வீட்டுக்கு போயிட மாட்டோமா, இதை பத்தி பேசிட மாட்டோமா, போஸ்ட் பண்ணிட மாட்டோமான்னு இருக்கும். அப்படிப்பட்ட படத்துல இதுவும் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா சூற மொக்கையா இருந்துச்சு, என்னடா இப்படி சொதப்பி வச்சுட்டாங்களே அப்படின்னு. பட் செகண்ட் ஹாஃப் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. லக்ஷ்மி லக்ஷ்மிங்கிற வேர்டு இன்னமும் என் காதுக்குள்ள அப்படி இப்படி ஓடிட்டே இருக்குது. சிம்பிளா இந்த மூவி பத்தி ஒன் லைன்ல ஒரு ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா, விஜய் சேதுபதி அண்ணனுக்கு இது சினிமா ஃபீல்டுல ஒரு மைல்கல்னே சொல்லலாம். அவரோட நடிப்பு பத்தி சொல்லணும்னா அது சில சமயம் அது நடிப்பு தானாங்கிற மாதிரி நமக்கே டவுட் வந்துடும். அப்படியே வாழ்ந்திருக்காரு அந்த கேரக்டரா. மொத்தத்துல பேஷண்ட் ஐசியூல இருக்கும்போது உயிரோட இருக்கிறத டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு மிஷின்ல வேவ் இப்படி போயிட்டு இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி தாங்க தமிழ் சினிமா இப்போ பேஷண்டா ஐசியூல கிடக்குது. அப்படி இருக்கும்போது நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்றதுக்கு கருடன், மகாராஜா மாதிரியான படங்கள் ஒரு வேவா மேலே கீழே போயிட்டு நான் இன்னும் இருக்கேன்டான்னு சொல்லி காமிக்குது. ஆடியன்ஸ்க்கு தமிழ் மூவிஸ்ல இருக்கிற